வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நண்பர்களே, இப்போ நாங்கள் திருச்சி போய்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய படத்துக்கு ஆடிஷன் போய்கிட்டு இருக்கோம் திருச்சி. நானும் நம்ம நண்பர் இன்பராஜும் போய்கிட்டு இருக்கோம். மீசமணி நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டேன். நம்மளே வீடியோ எடுக்க ஆளில் அந்த ஒரே காரணத்தால வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்பராஜ் பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரி இருக்காப்புல. அன்பு தம்பி உன் பேர் என்ன வேறா? பால்பாண்டி. அதாவது எந்த ஊர்? மதுரை தான். போயிட்டீங்க? ஓ, வேலைக்கு போறீங்க? ஓகே ஓகே, சூப்பர். அங்கதான் இருக்கீங்க நீங்க? அவங்க அப்பாவா? அண்ணன் பேரு பால்கண்ணன். ஓகே. பார்த்தீங்கன்னா அண்ணன் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் ட்ரெயினில் பார்த்தோம், சந்தித்தோம். பாருங்கள், ஒரு சாப்பாடை பாருங்கள். ஒரு ஏழை ஒரு நடுத்தர வீட்டு பையன் எப்படி சாப்பிடுவோம், இயல்பான ஒரு சாப்பாடு தான் நம்ம அன்பு தம்பி சாப்பிட்றாப்புல. சாயா உனக்கு வேணுமா? சாயா அந்த அப்புறம் போயிட்டு வாங்க சார். அதாவது நம்ம சாப்பிட்ற, அதாவது எப்படி சாப்பிட்றது முக்கியம். நம்ம எதை சாப்பிட்லாம் முக்கியம் இல்லை. நம்ம குடும்பத்துக்கு என்ன, நம்ம வருமானம் எவ்வளவோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். தம்பி அருமையாக சாப்பிட்றாப்புல. சாப்பிட்ற தம்பி. அண்ணன் தம்பி பேர் என்ன பேர்? பால்பாண்டி. ஓகேடா. சாப்பிட்றா தம்பி. ஏன்னா புளிச்சோரா லெமன் சோறா? எனக்கு எச்சு விடுதா பையன். ஐயோ, நீ சாப்பிடுப்பா. நீ சாப்பிட்றா தங்க புள்ள. அண்ணன் என்ன சாப்பாடு? அண்ணனை புலந்து கட்டிட்டு இருக்காரு நண்பர்களே. ஆமாம், சூப்பர் சாப்பாடு. நம்மளுக்கு இந்த சாப்பாடு கொடுக்கணும்லாம் இல்லை. அப்படியா? பசி அமர்த்தனா சரியாக அவ்வளோதான். கரெக்டாக சொன்னீங்கண்ணே. உண்மையிலே இன்பராஜ், நானும் கொடுத்தேன். வீட்டில் பழைய கஞ்சியோ எந்த கஞ்சியோ இருக்கிற கஞ்சியோ குடிச்சிட்டு நம்ம வாழ்க்கை நடத்துறதான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணே, பசிக்கு சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது. சரியான டைலாக். அதே நேரத்தில் எல்லாருக்கும் அன்னதானம்ன்றது நம்ம டெய்லி ஒரு 2 பேருக்காவது கொடுக்கணும். ஆமாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எந்த சுச்சுவேஷன்லையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக அளவோட சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. தம்பி பால்பாண்டி, இங்கிட்டு திரும்பி சாப்பிடுங்க. வைக்கப்படுற உனக்கு பொண்ணா பார்க்க போயிட்டு இங்கிட்டு திரும்பி சாப்பிடியா? அதுவும் பார்த்துக்கலாம். அது அப்படியா? அதுவும் பார்க்கலாம் சார். ஓகே, சூப்பர்ண்ணே. நீங்கள் அவங்க அப்பாவா? ஆமாம் சார், அப்பா. ஓகே, இவரோட அப்பா தான் அண்ணன். அண்ணன் புலந்துட்டு இருக்காப்புல. சாப்பிடுங்க. தொட்டுக்கிற ஊர் இருவா இல்லையாண்ணே? இதே போதும். ஆமாம், இதே போதும். வெரி குட். நண்பர்களே, நீங்கள் எல்லாம் இப்போ ட்ரெயின் ட்ராவலிங்கில் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? டேய் தம்பி, இங்கிட்டு திரும்பி சிரிக்கிறாடா. டேய் வைக்கப்படுற அழகு இருக்கே. அடாடா. பரவாயில்ல. நண்பர்களே, இப்போ நாங்கள் அன்றி சொல்ல தான் போய்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, அன்றி சொல்ல தான் போய்கிட்டு இருக்கோம். அன்றி ட்ரெயின் சூப்பர் ட்ரெயினாக இருக்குது. நல்ல ட்ரெயின் நண்பர்களே. அன்றி சொல்ல தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ணே, இது எங்கே? திருவண்ணாமலை எங்கே போகிற ட்ரெயின்? தூத்துக்குடி டு காச்சிகுடா. தூத்துக்குடி டு தாச்சிகுடாவா? காச்சிகுடா போகுது. ஆஹா. ஹைதராபாத் காச்சிகுடா. ஓ, ஒரே நாளில் போயிருமா? இல்லை சார், 24 hours. இடம் கிடைக்குமா? போகும்போது கூட்டாகுமா? ஆகும். அப்படியா? நீங்கள் திருவண்ணாமலையில் 6 இறங்கணும். நீங்கள் நாளைக்கு போய் இதே டயத்துக்கு ரீச் ஆகுங்க. காலையில் நாளைக்கு 1:15 ரீச் ஆகும். ஓ, நாளைக்கு 1:15. அது வரைக்கும் சாப்பாடு. மதுரை. நீங்கள் 2 பேர் ஒர்க் பண்ணுறது அங்கே? அங்கேயே 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷம் ஆச்சு ஹைதராபாத்ல. ஓகே. இப்போ மதுரைக்கு என்ன ரீசனா? சாமி கும்பிட வந்தோம். சொந்த ஊரே இந்த ஊர் தாங்க அண்ணனுக்கு. உசிலம்பட்டி தாலுகா. ஓ, வில்லேஜ். ஓகே. இப்போ நம்ம தொழில் பூராமே ஹைதராபாத் தொழில். அதனால பிஸ்னஸ் பண்ணுறது பூராமே ஹைதராபாத். ஓகே. 33 வருஷம் ஆகுது இப்போ. ஓ, உங்களை இன்னைக்கு நானும் மீசமணி அண்ணனும் சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை நானும் சந்திச்சதுனால ரொம்ப நன்றி. ஏன்னா மீசமணி அண்ணன் ரொம்ப இயல்பான ஆளு. யாரு கூட ரொம்ப இயல்பாக பழகுவார். ஸோ அதனால நீங்களும் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக இயல்பாக இருக்கிறனால அவருக்கு ஒரு ஆசை. எனக்கு ஒரு நன்றி, சந்தோஷம். இது எல்லாத்துக்கும் சொல்றது கடவுள் தான் சொல்லணும். சந்திக்க வைக்கிறது ஒரு டைம் வரல. ஆமா, எதுவுமே இந்த டைம் இந்த நிமிஷத்துல சந்திக்கிறது யாருமே கொடுத்து வைக்க. கண்டிப்பா யாரை நம்ம எப்ப மீட் பண்ணுவோம்னு தெரியாது. அது கடவுள் தான் தீர்மானிக்கிறது. தம்பி உருட்டி ஆடுறா. இன்னைக்கு சந்திச்ச டைம் உருட்டி ஆடுறா. சிரிப்பு பாருங்க தம்பிக்கு, பால்பாண்டிக்கு. சரி, ஆடா. சாப்பிட்றா. வெரி குட். இன்பராஜ் அண்ணன் வீடியோக்களை வரப்போற எடுக்க வந்து வீடியோ. வணக்கம் நண்பர்களே. நம்ம அன்பு நண்பர் இன்பராஜ் தான் ஒரு நேரம் வீடியோவில் இருந்தார். என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், நல்ல மனிதர். இப்போ ஆடிஷன் போய்கிட்டு இருக்கோம் திருச்சிக்கு. நாங்கள் ட்ரெயினில் அன்று சொல்ல தான் போய்கிட்டுருக்கோம். டிக்கெட் எடுத்தாச்சு நண்பர்களே. எப்போ டிக்கெட் காமிப்பா? அது வேறு நான் கல்வாணி போய் வைவாங்க கமாண்டில். அது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பார்த்தீங்களா? டிக்கெட் எடுத்தாச்சு நண்பர். அன்று 2 டிக்கெட் 150 ரூபா. ட்ரெயின் பேர் காச்சிகுடா எக்ஸ்பிரஸ். ஓ, காச்சிகுடா எக்ஸ்பிரஸ். ரொம்ப அருமையான. ஓகே, தூத்துக்குடி டு காச்சிகுடா எக்ஸ்பிரஸ். அன்பு தம்பி பால்பாண்டியோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பால்பாண்டி பொலந்துக்கிட்டு இருக்கேன்.
ஏய் சரிடா ஒரு வாய் சோறுடியா நல்லா உருட்டி கொடுறா அண்ணனுக்கு. கொடு, அவருக்கே கொடு, ஊட்டி இல்லை கொடு. இல்லை கொஞ்சம் போதும். இந்த பட்டவத்தில் எடுத்து வை போதும். நண்பர்களே, இந்த மாதிரி உணவு நீங்கள் ட்ரெயினில் ஃபுல்லாக வைங்க. நீங்கள் ட்ரெயினில் உங்களை இப்படி யாரையும் வாங்கி சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுவேன், சங்கடம்லாம் போட மாட்டேன். பசிக்குனா எங்கேயும் வாங்கி சாப்பிட தப்பு இல்லை. ஆனால் இது வச்சு ஊறிட்டு போல. போதும் போதும் தம்பி போதும். என்ன தண்ணி மண் மசான்னு கேட்கணும். வீடியோ கூட போகணும்ல. சூப்பர். யூடியூப்ல போகிறது மணியன் எப்படி இருக்கு லெமன் சாதம்? ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உண்மையிலே. கோயில் பிரசாத் மாதிரி ஏதோ ஒரு இது கிடைச்சது. சத்தியமாக நண்பர்களே பாருங்கண்ணே, அவங்க பாருங்கண்ணே, வெறும் லெமன் சாதத்தை கடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் அந்த பசிக்கு சாப்பிட்றாங்க பாருங்க. அந்த பட்டமலாம் இருக்குங்க. இதை விட என்னங்க நான் வேணாம். சூப்பராக வீட்டில் அம்மாங்க சமைச்சாதானே சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. விட்டால் நான் பூரா காலி பண்ணிடுவேன். ஆனால் பாவம் தம்பி பட்டினியாக போகணும். அந்த ஒரே காரணம் தம்பி நீ சாப்பிடு. ஓகே நண்பர்களே, அதாவது நம்ம அன்பு தம்பி இன்பரா சொன்ன மாதிரி பசிக்கிட்டே சாப்பிட்றோம், ருசிக்கு சாப்பிட்றதில்ல. அதுதான் உண்மை. நம்ம வாழ்வியலில் நம்ம எந்த நிலைக்கு போனாலும் வந்த நிலையை மறக்கக்கூடாது. இந்த மாதிரி இன்றைக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு சினிமாக்கான சான்ஸ் தேடி போயிட்டுருக்கோம். அது கிடைக்குதா கிடைக்கல? வாய்ப்பு கிடைக்கும் சார். அண்ணன் சொல்லிட்டாரு கிடைக்கும்ட்டாரு. கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன் அவ்வளவு இது சாமியாக கும்பிட்ற? சாமி இருக்க போய் தானே கும்பிட்றான். ஆமாம், வெரி குட் வெரி குட். சாமி என்ன கும்பிட முடியுமா? அப்படியாங்க. அதனால கண்டிப்பா கிடைக்கும். நீங்க சொல்லுவீங்க அப்பா ட்ரெயின்ல பேசிக்கிறந்தமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு நன்றி சொல்றதுல கடவுள் சொல்லணும். கண்டிப்பாக நான் ஒரு ஃபோனே பண்ணுவேன், நம்பர் வாங்கி வாய்ப்பு கிடச்சினா. அதாவது பெரியவங்க வாயிலேருந்து சொல்கிறது கண்டிப்பாக பழிக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிண்ணே. வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். வாய்ப்பு கிடைக்கணும், நல்லா இருக்கணும், மேலும் மேலும் போகணும். வாய்ப்புக்காக தான் போய்கிட்டு இருக்கான். மேலும் மேல இருக்கிறத இன்ஸ்பைர் பண்ணி நல்லாவே இருக்கணும்ல. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் தம்பி? வெள்ளு வெளுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கூச்ச நாச்சல ஒரு சிரிக்கிறா போட வைக்கப்படுறேன். வைக்க தம்பி நல்லவன் பால்பாண்டி. இந்த மாதிரி நீங்களாம் வாங்கி சாப்பிட்றீங்களா? வாங்கி சாப்பிட்டு தான் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டாத்தான் நான் அதனுடைய திருப்தி தெரியுமே. ஆமாம், உண்மை தானே. வாங்கி சாப்பிட்ட பின்னாடி தான் அதனுடைய தெரியும். வாங்கி சாப்பிட அது என்ன அப்படின்ற போது அது சரிப்படாது, அது சொல்ல முடியாது. கூச்சநாச்சம் படக்கூடாது. சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் வாங்கி சாப்பிடலாமா? ஐயரவு படக்கூடாது. எங்கேயுமே சோத்துலையோ தண்ணியிலையோ யாருமே இந்த மாதிரி நினைக்கவே கூடாது. மனிதனுடைய ட்ரெஸ்ஸோ இதை பற்றி யோசனை பண்ணக்கூடாது, இட போடக்கூடாது. ட்ரெஸ் இப்படி இருக்கு அப்படின்ட்டு பண்ணாம சாதாரண ஃபியூச்சர்ல யோசனை பண்ணி போன மாதிரி அதுதான் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக சூப்பராக அண்ணே. நல்ல ஒரு டைலாக்காக சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி சாப்பிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்கு, சாப்பிட்டு தாங்க மெதுவாக சாப்பிடு. நீ போய் கேட்கட்டும் வானே. ரொம்ப அதாவது தம்பியோட அப்பா தான் ஒரு நல்ல மனுஷன். அவர் நல்ல இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் ஒரு பழக்கம் ஏற்படும்போது கடவுள்கிட்ட கூட நான் நினச்சி கூட பார்க்கல. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஒரு பொண்ணு எடுத்து கூட கால் பண்ணி தம்பி ஒரு பொண்ணு அவர் சாப்பிடட்டு. யாரு? இந்த ஒரு வெளியில வந்தவர் அவரும் அனாதி தான். பாவம் அண்ணே, உங்கள் மனசு நல்ல மனுஷன். கொடுங்கண்ணே. விடு தண்ணி வேணும்டா, வாங்கி சாப்பிடு. ஏய், அருமையான மனுஷனாக இருக்காதியா, இறக்க குணம் உள்ளவரா? பரவாயில்லையா தம்பி? உங்கள் அப்பா என்ன பேர்? பால்கனியா? பால்கண்ணன் ரொம்ப அருமையான மனுஷனாக இருக்கார் நண்பர்களே. உண்மையிலேயே அன்னதானத்தின் ஒரு விடிவெள்ளியாதே அண்ணன் தெரியுது பாருங்கள். சாப்பாடு ஒரு போகணும் நெய் வடா எனக்கு வயிற்றா பார்த்தோன்னா அது வரைக்கும் கொண்டாந்த சாப்பாடை மற்றவங்களுக்கு கொடுத்து பயிர்ந்து சாப்பிட்றது ஒரு உதிருக்கு வருங்க. அதெல்லாம் பெரிய விஷயம், யாரும் கொடுக்க மாட்டாங்க. தம்பி நாங்கள் கூட கொடுத்தா ஒரு கை சோறு. அது மாதிரி தான் தம்பி. குடும்பம் நல்லா இருக்குன்னா வாழ்த்துக்கள் தம்பி. கண்டிப்பாக இந்த படத்தில் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னா அவன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஓகே, ஹைட்ராபாத் ஷூட்டிங் வந்து உனக்கு கால் பண்ணுவேன். ஓகே நண்பர்களே போதும் வெள்ளையும் போட்டு பொழுந்தாச்சு. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிருந்து விடுவது மதுரை மீசமணி, அன்பு நண்பர் இன்பராஜ், அன்பு அண்ணன் பால்கண்ணன், அன்பு தம்பி ஏய் ஓங்கி சொல்கிறா பால்பாண்டி. ஓகே நண்பர்களே, எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. மற்ற வீடியோ சந்திக்கிறேன். இப்போ திருச்சி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆடிஷனுக்கு ஒரு திரைப்படத்துக்காண்டி வாய்ப்புக்காக போய்கிட்டு இருக்கான். கிடைக்கணும்னு நீங்களும் வேண்டிங்க, நானும் வேண்டிக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீங்கள் இருந்தாலும். ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நண்பர்களே. ஓகேவா? சந்திப்போம். ஆமாம், ஓகே, பாய் சொல்லுங்க.